அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற கதை வந்து செல்பேசியனுக்கு கிடைத்த பெருஞ்செய்தி. அதாவது ஸ்வா வந்து இயற்கை காற்றை வந்து ரசிச்சுன்னு இருக்கான். அப்போ வந்து செல்பேசியன் வந்து ஓடி வரான். ஓடி வந்து ஸ்வா என்னை வந்து திட்டிட்டான்டா, திட்டி ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிச்சிட்டான்டா, நானும் அவனை திட்டி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும்டா. ஸ்வா கிட்ட சொல்கிறான். ஸ்வா வந்து அவனை வாடா வீட்டுக்குள்ளே போய் யோசிக்கலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்வா வந்து அவகிட்ட பேனா பேப்பர் கொடுத்துட்டு குளிக்க போயிட்டான். அப்போ வந்து ஸ்வா வந்து குளிக்க போனவொடனே வந்து யோசிச்சுன்னு இருக்கான், எப்படி திட்டிட்டு அந்த பேனா வந்து எழுதி பார்க்கும்போது எழுதலை. என்ன பார்த்தா இப்படி உதறி பார்க்கும்போது மை இல்லை. அவனால் மையம் வந்து போட முடியாததுனால ஸ்வா சொல்லி கொடுத்த ஆற்றலால் வந்து அவன் வந்து ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. ஆற்றக்கல் வந்து நம்ம மேலே அம்பு விடும்போது அந்த அம்பு நம்ம மேலேயே படாமல் திருப்பி அவர் மேலே வீசாமல் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும் என்று அவன் யோசிச்சுனே இருக்கும்போது அப்போ வந்து திட்டன் கிட்டேருந்து இவனை திட்டால அவன்கிட்டேருந்து ஒரு குறுஞ்செய்தி வருது. சாரிடா செல்பேசியை, நான் வந்து முரடனுக்கு அனுப்ப வேண்டியதுக்கு பதில் உனக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்படியே அவனுக்கு பேசினே இருக்கும்போது ஸ்வா வந்து வரான். இவன் வந்து ஸ்வா கிட்ட ரொம்ப நன்றி ஸ்வா, நீ எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆற்றக்கல் தான் எனக்கு இப்போ உதவிச்சு, ரொம்ப நன்றிடா, தேங்க்யூ.